வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறகடிக்க ஆசை சீரியல்ல இன்னைய எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க? நம் அனைவருக்கும் என் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்ருதி ரவிக்கு இடையில நீத்து பெரிய அளவுல பிரச்சனையை உண்டாக்கி விட்டுடுறாங்க. கடைசியில ரவி என்ன நீத்து இதெல்லாம்னு கேட்க, நான் உன்னை லவ் பண்றேன், உன்னைய லவ் பண்ண சொல்லிலாம் நான் கட்டாயப்படுத்தல, ஏன் விருப்பம் இதுதான், யாருக்காகவும் மாத்திக்க மாட்டேன் அப்படின்னு பயங்கர கோவத்தோட நீத்து வெளியே வந்து கார்ல ஏறி போயிடுறாங்க. ஸ்ருதிய ரவிய திட்டு திட்டிடுறாங்க. உன்னை அப்பவே சொன்னேன்ல, இவ்வளவு தூரம் இடம் கொடுத்து இவ்வளவு பெரிய பிரச்சனை வர்றதுக்கு நீதான் காரணம் அப்படின்னு அவங்களும் கோவமா போக, ரவி என்ன செய்யறதுன்னு தெரியாம முழின்னு முழிக்கிறாரு. அப்போ அங்க வந்த முத்துவும் மீனாவும் என்னன்னு கேட்க நடந்ததை சொல்ல, ஸ்ருதி செஞ்சது சரிதான் அப்படின்னு மீனா பயங்கரமா கோவப்படுறாங்க. ஏய் மீனா, நீ என்னை விட வயலண்டா இருக்க, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கோவப்பட்டா சேதாரம் நமக்கு தான் அப்படின்னு முத்து சொல்ல, என்ன பேசுறீங்க நீங்க, அவ இவங்க வாழ்க்கையவே கெடுக்க பாக்குறா. இப்ப ஸ்ருதி கோவமா போறாங்க, இவங்க வாழ்க்கையில பிரச்சனை வந்துருச்சுல்ல அப்படின்னு மீனா கோவத்தோடய சொல்றாங்க. அவங்க சும்மா சொல்றாங்களா இல்ல ஸ்ருதி மேல இருக்க கோவத்துல சொல்றாங்களான்னு எதுவுமே எனக்கு புரியல அப்படின்னு ரவி சொல்ல, என்னவா வேணா இருக்கட்டும் ரவி, இது தப்புதான், ஸ்ருதி இவ்வளவு நாள் பொறுமையா இருந்திருக்காங்க, இனிமேலும் கண்டுக்காம இருக்க மாட்டாங்க, அவங்க கோவம் போகுமான்னு தெரியலங்கிறாங்க மீனா. எனக்கும் அதுதான் நீ பயமா இருக்கு அப்படின்னு ரவி சொல்ல, இந்த பிரச்சனை சரியாகணும்னா அந்த நீத்துவே ஸ்ருதி கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும், அப்பதான் இதுக்கு ஒரு முடிவு வரும் அப்படின்னு மீனா சொல்ல, ஐயோ வீட்லயே ஏற்கனவே அவனோட டைவர்ஸ் கேஸ் அது இதுன்னு ஒரே பிரச்சனையா ஓடிட்டு இருக்கு, நல்லா போய்கிட்டு இருந்த ஓன் வாழ்க்கையை இந்த ஓனரம்மா கலவரம் பண்ணி விட்டுட்டு போயிட்டா, சை அப்படிங்கிறாரு முத்து. ஏங்க இதெல்லாம் இப்படியே விடக்கூடாது, நம்ம ஆரம்பத்திலேயே சரி பண்ணணும், ரவி நீங்க போய் ஸ்ருதியை சமாதானப்படுத்த பாருங்க அப்படின்னு மீனா சொல்ல, இப்பதான் அவருக்கு உரைக்கிது போல, ரொம்ப முக்கியமா நீத்து சாரி கேட்கணுமேங்கிறாரு. அதை நாங்க பாத்துக்கிறோம், அவ போன் நம்பர் எங்கிட்ட கொடுத்துட்டு போங்க, நாங்க பேசிக்கிறோங்கிறாங்க மீனா. இல்ல நீ அந்த பொண்ணு ரொம்ப அடமன்ட்டு, யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு ரவி சொல்ல, டேய் அதெல்லாம் எப்படி சொல்லி புரிய வைக்கணும்னு எங்களுக்கு தெரியும், அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீ நம்பரை மட்டும் அனுப்புங்கிறாரு முத்து. ரவி நம்பரை சென்ட் பண்ணிருக்க, நீங்க போய் ஸ்ருதியை பாருங்க ரவி, நாங்க நீத்துவை பாத்துக்கிறோம் அப்படின்னு மீனா சொல்ல, சரிங்க நீனு ஓடுறாரு ரவி. மனோஜ் ஷோரூம் வந்துட்டு கன்னத்துல கையை கொடுத்துட்டு உட்கார்ந்து இருக்காரு. அப்போ நம்ம பார்க் ஃப்ரெண்டு மொட்டை பாஸ், ப்ரோ இந்த ரீலை பாரு, புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் சேர்ந்து எவ்வளவு காமெடியா ரீல்ஸ் பண்றாங்க பாரு அப்படின்னு கொண்டு வந்து சிரிச்சுட்டே காமிக்க, மனோஜ் கையெடுத்துட்டு முறைப்பா பாக்குறாரு. அப்பதான் அவருக்கு உரைக்குது. மனோஜோட பிஏ ஜீவாவும் வந்துட்டு இருக்க, சாரி ப்ரோ உன் வாழ்க்கைய ட்ராஜடியா இருக்கு, நான் மறந்துட்டேங்கிறாரு மொட்டை பாஸ். இது லாஸ்ட் 3 வீக்ஸோட அக்கவுண்ட்ஸ் அப்படின்னு ஜீவா கொண்டு வந்து வைக்க, என்ன இவ்வளோ இருக்கு அப்படின்னு பதறாரு மனோஜ். எப்பவும் டெய்லி நீங்க பாப்பீங்க, இப்போ 1 மந்தா நீங்க பார்க்கவே இல்ல, எப்ப கேட்டாலும் அப்புறமா பாக்குறேன்னு சொல்றீங்க அப்படின்னு ஜீவா சொல்ல, இப்பவும் அக்கவுண்ட்ஸ் பாக்குற நிலைமையில நான் இல்ல ஜீவா, எல்லாத்தையும் நீயே பாத்துக்க, என்கிட்ட காட்டாதன்னு ஃபைல ஒதுக்கி விடுறாரு மனோஜ். என்னையா நீ இப்படி பிசினஸ் கண்டுக்காம இருந்தீனா அப்புறம் எப்படி தொழிலதிபர் ஆவ அப்படின்னு மொட்டை பாஸ் கேட்க, அட ஏன் ப்ரோ லைஃப் இங்க ஒன்றும் இல்லாம இருக்கு அப்படின்னு மனோஜ் பயங்கர செழிப்பா சொல்றாரு. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் அதையே பேசிக்கிட்டு இருப்ப, ஆமா இப்ப அந்த டைவர்ஸ் கேஸ் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு கேக்குறாரு மொட்டை பாஸ். எங்க போகுது, நகராம அங்கேயே தான் நிக்குதுங்கிறாரு மனோஜ். அவ கோர்ட்லயும் வந்து பொய் தான் சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு மனோஜ் அலுப்பா சொல்றாரு. வாழ வந்த வீட்லயே 2 வருஷமா பொய் சொல்லி உங்களை எல்லாரையும் ஏமாத்திட்டு இருந்தவங்களுக்கு கோர்ட்ல வந்து பொய் சொல்றதெல்லாம் பீடா போடுற மாதிரி பொய்ய மென்னு துப்பிட்டு போய்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு மொட்டை பாஸ் சொல்லிட்டு இருக்க, சார் என்னோட கசின் சிஸ்டர் ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னு ஜீவா ஏதோ சொல்ல வர்றாங்க. ஏமா எப்ப பாரு அதையே சொல்லிட்டு இருக்க, மொத்தம் உனக்கு எத்தனை கசின் சிஸ்டர் தான் இருக்காங்க அப்படின்னு பார்க் ஃப்ரெண்டு சொல்ல, நான் சொல்றதை கேளுங்க சார் அப்படிங்கிறாங்க ஜீவா. சரி சொல்லுங்கிறாரு செழிப்பா அவரும். சார் அவங்க ஆல்ரெடி டிவோர்ஸ் ஆனவங்க தான், உங்களுக்கு விருப்பம் இருந்தா ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி பார்ப்போங்க சார் அப்படின்றாங்க ஜீவா. மீட்டிங்கா எதுக்கு அப்படின்னு மனோஜ் கேட்க, எப்படி இருந்தாலும் ரோஹிணி உங்க வாழ்க்கையை விட்டு போயிட்டாங்க, நீங்க இன்னொரு மேரேஜ் பண்ணிக்கணும் இல்லைங்க சார் அப்படின்னு ஜீவா சொல்ல, மனோஜ் அப்படியே ஆன அசந்து போய் பாக்குறாரு. ஓ மேட்ச் மேக்கிங் வேலை வேற பாக்குறியா அப்படிங்கிற சந்தோஷ், என்ன ப்ரோ போய் பாக்குறியா அப்படின்னு கேட்க, அட ஏன் ப்ரோ நீங்க வேற, எனக்கெல்லாம் அப்படி ஒரு ஐடியாவே இல்லை, அதுவும் எனக்கு மேரேஜ் ஆகி டைவர்ஸ் ஆனவங்கலாம் வேண்டாம், நான் பாக்குற பொண்ணு இது வரைக்கும் கல்யாணம் ஆகாதவங்களா இருக்கணும், நானும் அப்படிதான் பாக்குறேன், என் அம்மாவும் அப்படிதான் எதிர்பார்க்கறாங்க அப்படின்னு மனோஜ் சொல்ல, டேய் இதெல்லாம் உனக்கே ரொம்ப ஓவரா இல்ல அப்படின்ற மாதிரி பாக்குறாரு சந்தோஷ். அப்படியே அவரோட மொபைல் எடுத்து ஃப்ரண்ட் கேமராவை ஆன் பண்ணி மனோஜோட முகத்தை அவருக்கே முன்னாடியே பின்னாடியுமா இழுத்து காட்ட, இப்ப எதுக்கு செல்ஃபி கேமராவை ஆன் பண்ணீங்க
அப்படின்னு மனோஜ் கேட்க, இல்ல உன்னை பார்த்தே நீ இதை ஒரு தடவை சொல்லிக்க, டைவர்ஸ் ஆனவங்க வேணாங்கிற, ஆனா நீ இப்ப டைவர்ஸ் ஆக போறவன் தானே, ஆனா உனக்கு வர்ற பொண்ணு மட்டும் கல்யாணம் ஆகாத பொண்ணா இருக்கணும், நல்ல போங்காட்டமா இருக்குங்கிறாரு சந்தோஷ். ப்ரோ, என்ன ஒருத்தி ஏமாத்திட்டா, அதுக்கு நான் என்ன பண்ணுவேன், இனிமே நான் யார்கிட்டையும் ஏமாற மாட்டேன் அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டு இருக்க, யாரோ வர்றாங்கன்னு திரும்பி பாக்குறாங்க ஜீவா. பாஸ், உங்க அம்மா வர்றாங்கன்னு அந்த பொண்ணு சொல்ல மனோஜும் பாக்குறாரு. உடனே மனோஜ் எழுந்து வந்து, என்னம்மா திடீர்னு நீங்க வந்திருக்கீங்கன்னு கேக்குறாரு. ஜியா சொல்றேன்னு சொல்ல கூட வந்த சிந்தாமணியை பார்த்து, வாங்க ஆண்டின்னு வரவேற்கிறாரு மனோஜ். நல்லா இருக்கியா கண்ணு அப்படின்னு சிந்தாமணி கேட்க, ஏதோ இருக்கேன் ஆண்டிங்கிறாரு அவரு. கவலைப்படாதப்பா, எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும் அப்படின்னு சிந்தாமணி சொல்லிட்டு இருக்க, சிந்தாமணி தான் என்ன இங்க வர சொன்னாங்க அப்படின்னு விஜயா சொல்ல, என்ன ஆண்டி ஏதாவது பொருள் வாங்க வந்தீங்களா அப்படின்னு மனோஜ் கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் இரு அவரும் வந்துட்டோம் அப்படின்னு சிந்தாமணி திரும்ப அங்க பினான்சியர் அவரோட அல்லக்கையோட வர்றாரு. மனோஜ் அவரை பார்த்துட்டு, வாங்க சார் என்ன இங்கன்னு கேக்குறாரு. டியூ கட்ட இன்னும் டைம் இருக்கே, யாரையாவது தூக்குறேன்னு எங்க அம்மாவை தூக்கிடாதீங்க அப்படின்னு மனோஜ் சொல்ல, டேய் என்னடான்னு பதறாங்க விஜயா. உடனே சிந்தாமணி விஜயாவோட கைய பிடிச்சி, மாஸ்டர் பயப்படாதீங்க, தம்பி அப்படிலாம் பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்ல, விஜயாவுக்கு அப்பதான் மூச்சே வருது. கொஞ்சம் இப்படி அப்படி பார்க்க பின்னாடி மொட்டை பாசும் ஜீவாவும் இருக்காங்க. நீங்க போய் உங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்ல 2 பேரும் போறாங்க. மனோஜ், கொஞ்சம் வா, உங்ககிட்ட தனியா பேசணும் அப்படின்னு விஜயா அவரோட கையை பிடிச்சு கூட்டிட்டு போக பின்னாடியே மத்த 3 பேரும் வர்றாங்க. அப்புறம் மனோஜ், பிசினஸ்லாம் எப்படி போகுதுன்னு பினான்சியர் கேட்க, போயிட்டு இருக்கு அப்படிங்கிறாரு மனோஜ். அப்புறம் நான் சொன்னேன்ல எனக்கு ரொம்ப தெரிஞ்ச பினான்சியர்னு, அது இவர் தானே சிந்தாமணி சொல்ல, அன்னைக்கே வீட்டுக்கு வந்தப்ப இவர் சொன்னாரு அப்படின்னு விஜயா சொல்ல, சிந்தாமணி உங்க வீட்டு சூழ்நிலையை பத்தி என்கிட்ட சொல்லி இருந்தாங்க, அதுவும் இல்லாம எனக்கு பிசினஸ்ல நிறைய டீல்ல நல்லதும் பண்ணி இருக்காங்க, அதனால மனோஜோட கடன் அடைக்க நான் இன்னும் கொஞ்சம் டைம் கொடுக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு ஓனாய் பினான்சியர் சொல்ல, அப்பாவி ஆடு மனோஜ் ஆகான்னு பாக்குது. பலியாடு விஜயா பரவசமா சிரிக்க, சார் அப்ப நான் மாசம் 1 லாக் கட்ட வேணாமா அப்படிங்கிறாரு மனோஜ். தேவையில்லை, இன்னும் டைம் எடுத்துக்கோங்க அப்படின்னு பினான்சியர் தாராள மனசோட சொல்ல, தேங்க்யூ சார்ங்கிறாரு மனோஜ். மாஸ்டர், அன்னைக்கு இவர் உங்க வீட்டுக்கு வந்து உங்க கடன் அடைக்க 16 லட்சம் ரூபாய் கொடுக்கறேன்னு சொன்னப்போ உங்க ஹஸ்பண்ட் அது வேணான்னு சொல்லிட்டாராமே அப்படின்னு சிந்தாமணி கேட்க, விஜயாவும் மனோஜும் அன்னீசியா பாத்துக்கிறாங்க. ஆமா சிந்தாமணி, பேங்க்ல இருக்க பத்திரத்தை திருப்பறதுக்கு இவரு செக் கொடுக்கறேன்னு சொன்னாரு, ஆனா என் வீட்டுக்காரர் அதை வேணான்னு சொல்லிட்டாரு அப்படின்னு விஜயாவுக்கு பினான்சியர் செக் வச்ச கதையும் இருந்த அண்ணாமலை விஜயாவை மீட்ட கதையும் சொல்றாங்க. அண்ணே ஏன் மாஸ்டர் இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சிந்தாமணி கேட்க, அவரு அப்படிதான் பழைய பஞ்சாங்கத்தையே பாடிக்கிட்டு இருப்பாரு, அவரும் வாழ மாட்டாரு, மத்தவங்களையும் வாழ விட மாட்டாரு, கடன் அடைக்கிறதுக்கு டக்கு டக்குன்னு என்ன வழின்னு பாக்கணும்ல, அதெல்லாம் அவருக்கு ஒன்னும் தெரியாதுங்கிறாங்க விஜயா. விஜயா மேடம், கடன் அடைக்கணும் தான், அதுக்காக இன்னொரு கடன் வாங்கி இந்த கடன் அடைக்க கூடாது, சம்பாரிச்சுதான் கடனை கட்டணும். உடனே மிஸ்டர் மனோஜும், ஆண்டி எங்க அப்பாவோட கேரக்டரே அதுதான், நான் எவ்வளவு படிச்சிருக்கேன், ஆனா நான் எந்த நல்ல விஷயம் சொன்னாலும் அதை கேட்கவே மாட்டாரு அப்படின்னு அவரோட படிப்பை பீத்துறதுல தான் இருக்காரு. ஆனா அந்த முத்து சொன்னானா அதை உடனே அப்படியே கேட்டுக்குவாரு, அந்த அளவுக்கு அவன் என்னை பத்தி அவர்கிட்ட தப்பு தப்பா சொல்லி வச்சிருக்கான் அப்படின்னு முட்டாள் மனோஜ் சொல்லிட்டு இருக்க. அதுக்கான எந்த ரியாக்ஷனையும் பினான்சியரோ சிந்தாமணியோ முகத்துல காட்டல, ஏன்னா அவங்களுக்கு விஜயாவோட வீட்டை ஆட்டையை போடணும். நீ கவலைப்படாத கண்ணு, அதான் நான் இருக்கேன்ல, இனிமே எல்லாம் நான் பாத்துக்கிறேன். மாஸ்டர், முதல்ல பேங்க்ல இருக்க கடன் அடிச்சு வீட்டு டாக்குமெண்ட்டை வாங்கிடுங்க, இல்லைன்னா நாளாக வட்டி ஏறிக்கிட்டே போகும் மாஸ்டர். என்ன சார் அப்படின்னு பினான்சியர் பக்கம் திரும்ப, ஆமாமா, அதுவும் புதுசா ரூல்ஸ் எல்லாம் போட்டு வட்டியை இன்னும் அதிகமாக்கிடுவாங்க, மாசமும் அதிகமாகும், அந்த 16 லட்சத்தை நீங்க கட்டி முடிக்கவே இன்னும் 10 வருஷம் ஆகும் அப்படின்னு பினான்சியர் சொல்ல விஜயாவுக்கு தூக்கி வாரி போடுது. ஐயோ, அப்ப வட்டியே எங்கேயோ போகுமே அப்படின்னு விஜயா பதற, அப்படிங்கிறாங்க சிந்தாமணி. அம்மா கொஞ்சம் இப்படி வாங்க அப்படின்னு மனோஜ் விஜயாவை கூட்டிட்டு போறாரு. ஓகே, இந்த முட்டாள் நம்ம வேலையை முடிச்சு கொடுத்துருவான்னு பினான்சியரும் சிந்தாமணியை பார்த்துட்டு இருக்காங்க. ஆமாம்மா, சீக்கிரமே பணத்தை கட்டி பத்திரத்தை திருப்பிட்டா நல்லது அப்படிங்கிறாரு மனோஜ். மாஸ்டர், அதுக்கு தான் நான் பினான்சியரை கூட்டிட்டு வந்திருக்கேன் சார், இப்ப நீங்க அதை கொடுங்க அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, அப்படின்னு தலையாற்றவரு அவரோட அசிஸ்டண்ட பார்க்க அவர் கொண்டு வந்து நீட்டுறாரு. அதை வாங்குற பினான்சியர், இதுல 16 லட்சத்துக்கான செக் அப்படின்னு நீட்ட விஜயா உடனே ஆன மனோஜ பாக்குறாங்க. என்ன மாஸ்டர் யோசிக்கிறீங்க, வாங்கிக்கங்க, இப்ப நம்ம சார் கிட்ட வட்டி கூட கிடையாது, இந்த பணத்தையும் சேர்த்து அசல் மட்டும் கட்டினா போதும். என்ன சார் அப்படின்னு ஒரு கள்ள சிரிப்போட சிந்தாமணி கேட்க, கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்காக இது கூட பண்ண மாட்டேனாங்கிறாரு பினான்சியர். விஜயா யோசிச்சுட்டே நிக்க,
அம்மா அதான் ஆன்ட்டி சொல்றாங்கல்ல, வாங்கிக்கோங்க அப்படின்னு மனோஜ் சொல்ல விஜயா சிந்தாமணியை பார்க்க அவங்களும் அப்படின்னு ஜாட காட்டுறாங்க. விஜயா கையை நீட்டி வாங்கிட்டாங்க. அவங்க செக்க பார்த்துட்டு இருக்க மனோஜும் செக்க பார்த்துட்டு இருக்க சிந்தாமணி சக்சஸ் அப்படின்னு பினான்சியரை பார்க்க அவரும் ஒரு சின்ன சிரிப்போட சிந்தாமணியை பார்க்கறாரு. மாஸ்டர், முதல்ல இந்த பணத்தை கட்டி பேங்க்ல இருக்க வீட்டு டாக்குமெண்ட் எடுத்துருங்க. அதை எடுத்ததும் அதை நம்ம பினான்சியர் கிட்ட அடமானமா வச்சிருங்க. அப்புறம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, பத்திரம் இவர்கிட்ட பத்திரமா இருக்கும். நீங்க பொறுமையா பணத்தை கட்டி அதை வாங்கிக்கலாம் அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, இல்ல அதுல ஒரு சிக்கல் இருக்கு சிந்தாமணி அப்படின்னு விஜயா சொல்ல. சிக்கலா? என்ன சிக்கல் மாஸ்டர்ங்கிறாங்க சிந்தாமணி. அந்த டாக்குமெண்ட் எடுக்க மனோஜோட அப்பாவும் கையெழுத்து போடணும் அப்படின்னு விஜயா தயங்கிட்டே சொல்ல, ஐயோ இதுல இப்படி ஒரு ட்விஸ்ட் இருக்கா? இது தெரியாம அந்த இடத்த ஆட்டையை போட்டுடலான்னு நம்ம எவ்வளவு ஆசையா இருந்தோம் அப்படின்னு சிந்தாமணி திடுக்குன்னு பாக்க, என்ன சிந்தாமணி உங்க கணக்கு எங்கேயோ இடிக்குதே அப்படின்னு பினான்சியரும் பாக்குறாரு. ரெண்டு பேரும் அவசரமா ஒரு ரகசிய பார்வை பரிமாற்றம் பண்றாங்க. சமாளிச்சுக்கிற சிந்தாமணி, நீங்க அவர்கிட்ட கேளுங்க மாஸ்டர் அப்படின்னு சொல்ல, நீங்க வேற, நான் செக்க வாங்கினேன்னு தெரிஞ்சாலே என்ன திட்டுவாரு, கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாரு அப்படிங்கிற விஜயா அவர் கையெழுத்து கண்டிப்பா வேணுமான்னு கேக்குறாங்க. அவங்க ரெண்டு பேரும் யோசனையா பாக்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லம்மா, அப்பா கையெழுத்து தானே, அதை நான் பர்ஃபெக்டா போட்டுருவேன் அப்படின்னு முல்ல மாதிரி மனோஜ் சொல்ல விஜயா ஆன திடுக்குன்னு பாக்குறாங்க. ஓகே, தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போயிடுச்சு, இனி அந்த வீடு நமக்கு தானே சிந்தாமணி நிம்மதியா பாக்குறாங்க. என்னடா சொல்ற அப்படின்னு விஜயா அதிர்ச்சியோட கேட்க, இல்லம்மா அப்பா சைன் எனக்கு நல்லா போட வரும்னு சொன்னேன், அது ஈஸி தாங்கிறாரு மனோஜ். விஜயா இன்னும் அதிர்ச்சியோட பாத்துட்டு இருக்க. அப்புறம் என்னங்க மாஸ்டர், அதான் உங்க பையனே அவரோட சைனை போடுறேன்னு சொல்லிட்டாரு, நீங்க முதல்ல போய் டாக்குமெண்ட்டை எடுங்க மாஸ்டர் அப்படின்னு சிந்தாமணி சொல்ல விஜயாவுக்குள்ள ஒரே கலவரமா இருக்கு. அது அவரை ஏமாத்துற மாதிரி இல்லையா அப்படின்னு விஜயா கேட்க, ச்சே உன்னோட வீட்டுக்காக எவ்வளவு முட்டு கொடுக்க வேண்டி இருக்குன்ற மாதிரி சிந்தாமணி பாக்குறாங்க. அது ஒண்ணு அடுத்தவங்க வீட்டு டாக்குமெண்ட் இல்லையே, உங்களுக்கு தானே, உங்க வீட்டு டாக்குமெண்ட் தானே. இப்ப நம்ம வீட்டுல இருக்க ஒருத்தருக்கு கொரியர் வருது, ஆள் இல்லைன்னா நம்ம சைன் பண்ணி வாங்குறது இல்லையா, அது மாதிரி தான் இது ஒண்ணு பினான்சியர் சமாளிச்சுட. சிந்தாமணி ஓகேன்னு பாக்குறாங்க. ஆனா விஜயா தான் இன்னும் தெளிவாகாம பாக்க, கரெக்டா சொன்னீங்க சார். மாஸ்டர், யோசிக்காம முதல்ல போய் பணத்தை கட்டி டாக்குமெண்ட் எடுங்க அப்படின்னு சிந்தாமணி சொல்ல விஜய் எந்த உற்சாகமும் காட்டாம இன்னும் அமைதியாவே நிக்க சிந்தாமணிக்கு பயங்கர கடுப்பாகுது. ஆனாலும் அதை மறைச்சுக்கிட்டு பினான்சியரை ரகசியமா ஒரு பார்வை பாக்குறாங்க. அவரும் என்னங்க இவ்வளவு யோசிக்கிறாங்க, நம்ம நினைச்சது நடக்குமா இல்லையாங்கிற மாதிரி பாக்குறாரு. கொஞ்ச நேரம் யோசிக்கிற விஜயா சரிங்க சிந்தாமணின்னு தலையாட்ட, அப்பதான் அவங்க முகம் ஓகேன்னு ஆகுது. இந்த உதவியை நான் என்னைக்குமே மறைக்க மாட்டேன், ரொம்ப நன்றி சிந்தாமணின்னு சிந்தாமணி கைய பிடிச்சிட்டு சொல்றாங்க விஜயா. என்ன மாஸ்டர், உங்களுக்காக நான் இதை கூட பண்ண மாட்டேனா, இன்னும் போக போக பாருங்க உங்களுக்காக நான் என்னெல்லாம் பண்றேன்னு அப்படின்னு ஷேக்கன் கொடுக்குற சிந்தாமணி, சரிங்க மாஸ்டர் அப்ப நாங்க கிளம்புறோம், வரேன்பா அப்படின்னு சிந்தாமணி திரும்ப விஜயா கிட்ட வரோங்கன்னு சொல்றவரு வரோம் அப்படிங்கிறாரு மனோஜ் கிட்ட. ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு மனோஜ் சொல்ல, நோ வரிஸ், முதல்ல இந்த பணத்தை கட்டிடுங்க அப்படின்னு பினான்சியரும் போக வரேன்னு சொல்லிட்டு சிந்தாமணி போயிட்டு இருக்காங்க. ஓகேடா பள்ளியாடுங்களா, ரெண்டும் பக்காவா பிளான் போட நீங்க அதுல பச்சைக்குன்னு வந்து மாட்டிக்கிட்டீங்க, என்ஜாய் அப்படின்னு பினான்சியரோட அல்லக்கையும் கூட போறாரு. முத்துவும் மீனாவும் கார் ஷெட்ல வந்து உட்கார்ந்துருக்காங்க. மீனா உட்கார்ந்துருக்க முத்துக்கிட்ட, ஏய் உங்க வீட்டுல மட்டும் எப்படிடா இப்படி தினசா பிரச்சனை வருது அப்படின்னு செல்வம் கேக்குறாரு. ரவி வாழ்க்கை தான் கொஞ்சம் நல்லா இருந்தது, அதுலயும் இந்த ஓனர் பொண்ணு உள்ளர போந்து வேலையை பார்த்து விட்டுருச்சு அப்படிங்கிறாரு முத்து. உடனே கார்த்தி முத்து முன்னாடி வந்து, ஏன்பா இந்த கல்யாணம் ஆன பசங்களை கூட பொண்ணுங்க லவ் பண்ணுவாங்களாப்பா அப்படின்னு ரொம்ப ஆர்வமா கேக்குறாரு. உடனே செல்வம் அவரோட காதை பிடிச்சி திருக்கி, ஆமா உனக்கு எதுக்கு இதுல இவ்வளவு ஆர்வம், இந்த கேள்வி கேட்டதுக்கே உன்னை அந்தமான் ஜெயில புடிச்சு போடணும் அப்படின்னு சொல்ல, சும்மாதான்ப்பா கேட்டேன் அப்படிங்கிறாரு கார்த்தி. அந்த பொண்ணு ரவிக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடில இருந்தே லவ் பண்ணுதா என்ன அப்படிங்கிறாரு தினேஷ். அதெல்லாம் இல்லடா, அவனுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தானேடா அந்த பொண்ணு அந்த ஹோட்டலுக்கே முதலாளியா வந்துச்சு அப்படிங்கிறாரு முத்து. இப்பெல்லாம் இதெல்லாம் ட்ரெண்ட் ஆகி போச்சுடா, முன்னெல்லாம் அடுத்தவங்க லவ் பண்ணா கூட பார்க்கவே மாட்டாங்க, இப்ப கல்யாணம் ஆனா கூட அதை பத்தி எல்லாம் பெருசா எடுத்துக்கிறதே இல்ல அப்படின்னு செல்வம் சொல்ல, ஏன்பா நம்ம ரவிக்கு அந்த பொண்ணு மேல லவ் எதுவும் இல்லையேன்னு கேக்குறாரு கார்த்தி. ஏய் என் தம்பி அப்படிப்பட்டவன் இல்ல, நீ குறுக்க மறுக்க பேசாத, பேசாம வாய மூடிட்டு அந்த பக்கம் போயிட்டு சொல்றேன் அப்படின்னு முத்து கார்த்திய மிரட்டுறாரு. உட்கார்ந்து இருந்த மீனா எழுந்து நின்னு ரவி ஸ்ருதிய மட்டும்தான் உண்மையா நேசிக்கிறாரு அப்படின்னு அவங்க பங்குக்கு சொல்லி வைக்கிறாங்க.
ஆமா, ஏன் திடீர்னு அந்த ஹோட்டல் பொண்ணு இப்படி சொல்லுது இப்படி பண்ணுதுன்னு கேக்குறாரு செல்வம். அதை கேட்கதான் இங்க வர சொல்லியிருக்கேங்கிறாரு முத்து. அப்போ அங்க வந்து ஒரு கார் நிக்க, அதுல இருந்து நீத்து இறங்கி வர்றாங்க. வீட்டுக்கு போய் ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்திருப்பாங்க போல. நீத்து வர முத்துவும் மீனாவும் அவங்க கிட்ட போறாங்க. எதுக்கு வர சொன்னீங்க, என்ன விஷயம்னு கேக்குறாங்க நீத்து. எதுக்கு வர சொன்னோன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு மீனா கேட்க, ஹோட்டல்ல நடந்த விஷயத்தெல்லாம் ரவி சொன்னான் அப்படின்னு முத்து சொல்ல, என்ன சொன்னாரு அப்படின்னு கைய கட்டிட்டு தென்னாவட்டா கேக்குறாங்க நீத்து. நீ ஏதோ ரவிய லவ் பண்றியா அப்படின்னு முத்து கேட்க, எஸ் சொன்னேங்கிறாங்க நீத்து. ஏன் அப்படி சொன்ன அப்படின்னு முத்து கேட்க, ஏன்னா நான் அவரை லவ் பண்றேன் அப்படின்னு நீத்து அசால்ட்டா சொல்றாங்க. ஏய், உனக்கு தலையில ஏதாவது பிரச்சனையா? ரவி ஸ்ருதியோட புருஷன் உனக்கு தெரியாதா? இருந்தா அவர்கிட்ட இப்படி சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல அப்படிங்கிறாங்க மீனா. இதுல வெக்கப்படுறதுக்கு என்ன இருக்கு? எனக்கு ரவிய பிடிச்சிருக்கு. அவர் பேசுறது பழகுறது, எனக்காக அவர் கேர் பண்ணி நிறைய விஷயம் செஞ்சிருக்காரு. இது எல்லாமே பிடிச்சிருக்கு. அதனால லவ் யூன்னு சொன்னீங்கிறாங்க நீத்து. யோ, இத பாருமானு முத்து சொல்லிட்டு இருக்க, ஏங்க அப்படின்னு எரிச்சலோட மீனா முத்துவ பாக்குறாங்க. இந்த காலத்துல லவ் யூன்னு எல்லாரும் எல்லார்கிட்டையும் தான் சொல்றாங்க. ஆனா அதுக்கான அர்த்தம் வேற வேறையா மாறும். நீ சொன்ன அர்த்தம் ரொம்ப தப்பா இருக்கு. அவனுக்கு கல்யாணம் ஆகி அவன் பொண்டாட்டியோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கான். அவனை போய் லவ் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு முத்து சொல்ல, கொஞ்சம் யோசிக்கிற நீத்து. நீங்க என்ன சொல்ல வர்றீங்கன்னு எனக்கு புரியுது அப்படிங்கிற நீத்து லைட்டா ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு, ஆனா என் மனசுக்கு அது புரியல அப்படின்னு ஏகத்துக்கும் வெக்கப்படுறாங்க. ஏய், அப்படி என்ன ஒரு மானங்கெட்ட மனசு? அடுத்தவ புருஷனை தான் லவ் பண்ண தோணுமா உன் மனசுக்கு? என்ன வளர்த்து வச்சிருக்காங்க உன் வீட்டுல உன்னைய அப்படின்னு மீனா கேட்க, நீத்து அவங்கள முறைக்கிறாங்க. இத பாருமா, ஒருத்தங்களுக்கு ஒருத்தரை பிடிக்கிறதுல தப்பு கிடையாது. ஒரு சில நேரத்துல ஒருத்தங்கிட்ட நம்ம பழகிறப்ப அவங்கள நமக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்காக அது உடனே லவ்னு கிடையாது அப்படின்னு முத்து சொல்ல, எனக்கு ரவி மேல இருக்கிறது லவ் தான். ஐ கேன் ஃபீல் தட்ங்கிறாங்க நீத்து. ஐய, என்னடா இது, ஃபீல் கீழன்னுட்டு இருக்குது. அது எப்படி இன்னொருத்திக்கு சொந்தமானவன் மேல உனக்கு ஃபீல் வருது அப்படின்னு முத்து சலிப்பா கேட்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது. லவ் ரீசன்ஸ பார்க்காது, எமோஷன்ஸ மட்டும்தான் பார்க்கும் அப்படின்னு நீத்து சொல்ல, கிழிஞ்சுது. என்ன மீனா இது, விட்டா கவிதையெல்லாம் எழுதும் போல இருக்கு அப்படின்னு முத்து சலிப்பும் எரிச்சலுமா சொல்றாரு. இன்னொரு பொண்ணு வாழ்க்கையை கெடுக்க பாக்குற நீயும் ஒரு பொண்ணு தானே அப்படின்னு மீனா கேட்க, நான் யார் லைஃபையும் கெடுக்கல, எனக்கு ரவிய பிடிச்சிருக்கு, அதனால நான் அவரை லவ் பண்றேன்னு சொன்னேன் அப்படின்னு நீத்து சொல்றாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் தள்ளி நின்று கேட்டுட்டு இருந்த செல்வம், ஏமா ரவிக்கு உன் மேல அப்படிலாம் எந்த ஃபீலிங் லவ் எல்லாம் கிடையாதுமா அப்படின்னு சொல்ல, தெரியுமேங்கிறாங்க நீத்து. அவர் என்ன லவ் பண்ணணும்னு நான் எதிர்பார்க்கவும் இல்ல. அவர் என்ன லவ் பண்ணலனாலும் அதை பத்தி எனக்கு கவலையும் இல்ல. நான் ரவிய லவ் பண்றேன் செட்டுங்கிறாங்க நீத்து. என்ன இது, மாப்பிள்ளை இவர் தான், சட்டை என்னதுன்னு சொல்ற மாதிரி இல்ல இருக்கு இது அப்படின்னு முத்து குழப்பத்தோட பாக்க, மீனாவும் குழப்பத்தோட தான் நிக்கிறாங்க. பின்னாடி இருக்க செல்வமும் குழம்பி போய் நிக்கிறாரு. இப்ப நான் ரவிய லவ் பண்றதுல அவருக்கு என்ன பிரச்சனைங்கிறாங்க நீத்து. நீ அப்படி சொல்ல போய் தான் ரவிக்கும் ஸ்ருதிக்குமே சண்டை வந்திருக்கு அப்படின்னு மீனா சொல்ல, ஓ சண்டை வந்துருச்சா, சூப்பர், இதத்தானே எதிர்பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி நீத்து அவங்களுக்கு வர சிரிப்பை மறைக்கிறாங்க. நீத்துவோட ரியாக்ஷன் எல்லாம் பாக்குற முத்து, இந்தம்மா ஊர்ல எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்களெல்லாம் பார்த்து லவ் பண்ண வேண்டியது தானே, நீ லவ் பண்றதுக்கு கல்யாணமான ஏன் தம்பி தான் கிடைச்சானா அப்படின்னு முத்து கேட்க, ஊர்ல நிறைய பேர் இருக்காங்க, ஆனா அவங்க எல்லாரும் ரவி ஆயிட முடியாதுல்ல அப்படின்னு நீத்து வெட்கத்தோட சிரிச்சிட்டு சொல்ல, ஐயோ என்னங்க இவ தூசாங்கிற மாதிரி மீனா முத்துவ பாக்குறாங்க. ரவி ஒரு நல்ல ஹியூமன் பீயிங், விமன்ஸுக்கு நல்ல ரெஸ்பெக்ட் கொடுப்பாரு, யார்கிட்டையும் வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசவே மாட்டாரு, மொத்தத்துல அவர் ஒரு ஜென்டில்மேன்ங்கிறாங்க நீத்து. அவன் ஜென்டில்மேன் எங்க எல்லாருக்கும் தெரியும், ஆனா நீ ஜென்டில் பொம்பளையா நடந்துக்க மாட்டேங்கிறல்ல, அடுத்தவ புருஷனை லவ் பண்றது தப்புமா அப்படின்னு முத்து சொல்ல, அடுத்தவ புருஷனை மேரேஜ் பண்றதுதான் தப்பு அப்படின்னு நீத்து சொல்ல, சச்ச அட போமா அப்படின்னு முத்துவே வெறுத்து சலிச்சு போய் திரும்பி போயிடுறாரு. இங்க பாரு நீத்து, நீ என்ன வேணா சொல்லிக்கோ, ஆனா அவரு ஸ்ருதிக்கு சொந்தமானவரு, அதை மட்டும் மனசுல வச்சுக்கோ. இந்த மாதிரி தேவையில்லாம பிரச்சனை பண்றதை விட்டுடு. உனக்கு ஸ்ருதியும் ஃப்ரெண்டு தானேன்னு கேக்குறாங்க மீனா. எனக்கு ஸ்ருதி ஃப்ரெண்ட் எல்லாம் கிடையாது, என்கிட்ட ஒர்க் பண்ண எக்ஸ் எம்ப்ளாயி அவ்வளவுதாங்கிறாங்க நீத்து. அவங்களே இப்ப உன்ன மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட் ஓனர் தாங்கிறாங்க மீனா. ஒரு ரெஸ்டாரண்ட் தானே, என்கிட்ட 20 பிரான்ச்சஸ் இருக்கு அப்படின்னு நீத்து சொல்ல, ஓ அந்த திமிர்ல தான் நீ இவ்வளவும் பண்றியா
அப்படின்னு மீனா கேட்க, ஆமா அப்படிதான் வச்சுக்கோயேன். அதுக்கு இப்ப என்னங்கிற மாதிரி பாக்குறாங்க நீத்து. இந்தம்மா நீத்து, நீ பெரிய இடத்து பொண்ணு, நல்லா படிச்சிருக்கிற, பார்க்கவும் நல்ல லட்சணமா இருக்கிற. உன் ஊரு நார்த் இந்தியாவிலேயே பாம்பே டெல்லின்னு இருக்குல்ல, பெரிய இடத்துல இருந்து மாப்பிள்ளைய பார்த்து உன் வீட்லயே பேசி கட்டி வைப்பாங்க இல்லையா அப்படின்னு முத்து கேட்க, அசால்ட்டா ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு திரும்பிக்கிறாங்க நீத்து. உனக்கு பிடிச்ச கல்யாணமே ஆகாத நல்ல பையனை இந்த போன்ல எல்லாம் தேடுறாங்கல்ல, அந்த மாதிரி தேடி கண்டுபிடிச்சி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க எல்லாரும் வந்து ஆசீர்வாதம் பண்றோம். அதை விட்டுட்டு இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காத அப்படின்னு முத்து சொல்ல, நான் என்ன பண்ணேன், ஒருத்தரை லவ் பண்றது ஒண்ணு தப்பு இல்லையே அப்படின்னு நீத்து கேட்க, இன்னொருத்தியோட புருஷனை லவ் பண்றது தப்புதான் அப்படின்னு கத்துறாரு முத்து. நீத்து பாத்துக்கிட்டு இருக்க, தேவையில்லாம ஒரு பொண்ணோட லைஃப கெடுக்காத, இதெல்லாம் நல்லா இல்லைன்னு வான் பண்ற மாதிரி சொல்றாரு முத்து. இங்க பாருங்க முத்து, நான் ஒன்னு ரவிய ஸ்ருதியை விட்டுட்டு வர சொல்லல, என்ன லவ் பண்ண சொல்லியும் நான் கேட்கல, என்ன மேரேஜ் பண்ணிக்க சொல்லியும் நான் கேட்கல, என் லவ் நான் அவர்கிட்ட சொன்னேன், அவ்வளவுதானே நீத்து சொல்ல. இது என்ன ரெட்ட வாழைப்பழ காமெடி மாதிரி போய்கிட்டே இருக்குன்னு டென்ஷன் ஆகுற முத்து, ஏய் ஏதோ தெரிஞ்ச பொண்ணாச்சேன்னு பொறுமையா பேசிக்கிட்டு இருந்தா திரும்ப திரும்ப சொன்ன விஷயத்தையே சொல்லிட்டு இருக்கிற, அறிவில்ல அப்படின்னு முத்து கத்திட்டு இருக்க. செல்வம் ஓடி வந்து முத்துவை பிடிச்சி இழுத்துட்டு வர்றாரு. டேய் கொஞ்சம் அமைதியாருடா அப்படின்னு சொல்லு. டேய் கிளி பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கேன், புரிஞ்சுக்கவே மாட்டேங்குதுடா அப்படின்னு முத்து கத்துறாரு. ஏய் நீ ஒன்னு ரவிய லவ் எல்லாம் பண்ணல, ஸ்ருதி உனக்கு எதிரா ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிருக்காங்கல்ல, அந்த கோவத்துல அவங்க வாழ்க்கையை கெடுக்க பாக்குற அப்படின்னு மீனா டென்ஷன் ஆகி கத்த. அவங்க ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சதுல எனக்கு என்ன மீனா பிரச்சனை, எனக்கு ரவிய பிடிச்சிருக்கு, லவ் பண்றேன், அவ்வளவுதானே. செந்தில் இதுதானே அந்த வாழைப்பழம் அப்படின்னு சொல்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்காங்க. இத பாரு, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை சொல்லிட்டேன், இந்த மாதிரி பேசிட்டு இருக்கதை விட்டுட்டு ரவிய லவ் பண்றத மறந்துட்டு உருப்படியா உன் பொழப்ப போய் பாரு. என் தம்பி அவன் பொண்டாட்டிய மட்டும்தான் லவ் பண்றான், ஸ்ருதிய தவிர எந்த மகாராணி வந்தாலும் திரும்பி கூட பார்க்க மாட்டான் அப்படின்னு முத்து சொல்ல, இப்பதான் நீத்து முகத்துல இருக்க ரியாக்ஷன். எனக்கு ரவியும் வேணாம் ஒருத்தரும் வேணாம், எனக்கு வேண்டியதெல்லாம் அந்த ஸ்ருதியும் ரவியும் பிரியணும், அவ ரெஸ்டாரண்ட் இல்லாம போகணும், அவ்வளவுதான்றது அவங்க முகத்துல நல்லா தெரியுது. அவங்க பிளான் பக்காவா அவங்க முகத்திலேயே தெரியுது. இப்ப நீ இந்த மாதிரி பண்றதெல்லாம் விட்டுட்டு நீ பண்ணதெல்லாம் தப்புன்னு ஸ்ருதி கிட்ட மன்னிப்பு கேளு, ரவிய மறந்துருங்கிறாங்க மீனா. நீத்து அப்படியே விரக்தியா ஒரு சிரிப்பு சிரிக்கிற மாதிரி சிரிச்சுட்டு, சாரி மீனா அதுக்கு சான்ஸே இல்லைங்கிறாங்க. மீனாவும் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க. ஈவன் தோ ரவியும் நானும் சேர போறது இல்லைன்னாலும் நான் அவரை லவ் பண்றத மாத்திக்க மாட்டேன். ஐ லவ் ஹிம், ஐ வில் ஆல்வேஸ் லவ் ஹிம் அப்படிங்கிற நீத்து தென்னாவட்டா எல்லாரையும் ஒரு பார்வை பார்க்க டென்ஷன் ஆகி நிக்கிறாங்க எல்லாரும். அவங்க அசால்ட்டா காருக்கு போறாங்க. என்னங்க இவ இப்படி அரை மென்டலா இருக்கா அப்படின்னு மீனா கத்த, இதுகிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல, இதுக்கு வேற ஏதாவது தான் ஐடியா பண்ணணும் அப்படிங்கிறாரு முத்து. இங்க ஸ்ருதி அவங்க வீட்டு பெட்ரூம்ல வந்து உட்கார்ந்து இருக்காங்க. வெளியே சுதா கதவை தட்டி, மோளே கதவை திறங்கிறாங்க. நான் கதவை திறக்க மாட்டேன், தனியா விடு மம்மி அப்படின்னு ஸ்ருதி பதில் சொல்ல, நான் சொல்றத கேளு, கதவை திறன்னு சுதா தட்டிக்கிட்டே இருக்காங்க. முடியாது, முதல்ல நீ இங்க இருந்து போ, என்ன தனியா இருக்க விடுங்கிறாங்க ஸ்ருதி. அப்போ வாசுதேவன் வேகமா படிக்கட்டுல ஏறி வர்றாரு. சுதா எந்த பிரச்சனையோ உடனே வர சொல்லி சொன்ன அப்படின்னு கேக்குறாரு. ஏங்க ஸ்ருதி அழுதுகிட்டே வந்தா, கோவமா போய் உள்ள ரூம் கதவை சாத்திக்கிட்டா. எத்தனை தடவை கூப்பிட்டோம், வெளியே வரவே இல்ல, என்ன நடந்ததுன்னு எனக்கு ஒன்னும் புரியல, எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க அப்படின்னு சுதா அவங்ககிட்ட மலையாளத்துல சொல்ல, வாசுதேவன் கதவு கிட்ட போறாரு. மோளே ஸ்ருதி, என்னம்மா கதவு தர மகளே, மகளே கதவு தர, அப்பா கூப்பிடுறேன்ல, தர மகளே, மகளே கதவை தர மகளே அப்படின்னு தட்டிக்கிட்டே இருக்க ஸ்ருதி அமைதியா உட்கார்ந்து இருக்காங்க. நொண்டி குதிரைக்கு சறுக்குனதுதான் சாக்குங்கிற மாதிரி வாசுதேவன் சுதா கிட்ட திரும்பி, அந்த ஆள் வீட்டுல தான் ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு, நீ அவங்களுக்கு போன் பண்ணி என்னாச்சுன்னு விசாரிங்கிறாரு வாசுதேவன். கால் பண்ணேங்க, மாப்பிள்ளை எடுக்கவே இல்லை அப்படின்னு சுதா சொல்ல, ஆமா பெரிய மாப்பிள்ளை நம்ம மகளை அழ வச்சிருக்கான் அப்படிங்கிற வாசுதேவன். மகளே நீ கதவு தர, எதுவா இருந்தாலும் அப்பா கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேங்கிறாரு அவரு. அச்சா ப்ளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப் மீ, லீவ் மீ அலோன் அப்படின்னு ஸ்ருதி கத்துறாங்க. வாசுதேவன் கொஞ்சம் நகர்ந்து இந்த பக்கமா வர, அந்த குடும்பம் தான் ஸ்ருதியை ஏதோ பண்ணி இப்படி அழ வச்சிருக்காங்க, அதை எப்படி அப்படியே விடுறதுங்க, நான் அந்த வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு கிளம்புறாங்க சுதா. கழுத கிட்ட குட்டிச்சவரனுவாங்க. சுதா போகணும்னா நேரா அண்ணாமலை வீட்டுக்கு தான் போவாங்க. வாசுதேவன் கோவத்தோட நின்னுட்டு இருக்காரு. வெதர் இஸ் த கண்டிஷன் ஆஃப் த இயர் அரௌண்ட் அஸ்னு ரோஹிணி கிருஷ்ணுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ கல்யாணின்ற வாய்ஸ் கேட்க நிமிந்து பாக்குறாங்க. டக்குன்னு நிமிந்து பாக்குறவங்க அதிர்ந்து போறாங்க.
ஏன்னா அவங்க எக்ஸ் ஹஸ்பண்டோட இறந்து போன ஹஸ்பண்டோட அண்ணனும் அண்ணியும் நிக்கிறாங்க. உள்ளர வரலாமான்னு அவரு கேட்க, வாங்க உள்ளர வாங்க அப்படிங்கிற கல்யாணி எழுந்து நின்னு உட்காருங்கன்னு சோஃபா ஓடுறாங்க. உட்காருங்கன்னு சொல்ல 2 பேரும் உட்காருறாங்க. கிரிஷ் வந்து ரோஹிணி பக்கத்துல நின்னுக்கிறாரு. கிரிஷ் இங்க வாப்பா அப்படின்னு அவரு கூப்பிட உடனே கிரிஷ் அவங்க அம்மாவை பாக்குறாரு. அப்படின்னு அவங்க ஜாட காட்ட கிரிஷ் அவர்கிட்ட போய் நிக்கிறாரு. நல்லா இருக்கியா அப்படின்னு பாசத்தோட கைய பிடிச்சிட்டு அவரு கேட்க, நல்லா இருக்கேங்கிறாரு கிரிஷ். இன்னொரு கையை அவரோட வைஃப் பிடிச்சிட்டு நல்லா படிக்கிறியாப்பான்னு கேட்க, அப்படிங்கிறாரு கிரிஷ். எத்தனாவது ரேங்க் வாங்குற அப்படின்னு அந்த லேடி கேட்க, நான் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க்ங்கிறாரு கிரிஷ். அப்படியா, சூப்பர்ப்பா, நல்லா படிக்கணும், பெரிய வேலைக்கு போகணும், சரியா அப்படிங்கிற அந்த லேடி இந்த சாக்லேட்னு கொண்டு வந்த கவர்ல இருந்து ஒரு சாக்லேட் எடுத்து நீட்டுறாங்க. கிரிஷ் அவங்க அம்மாவை பார்க்க வாங்கிக்கன்ற மாதிரி ஜாடையை காட்டுறாங்க. அவரு கையில வாங்கிக்கிட்டு தேங்க்ஸ்ங்கிறாரு. நான் தண்ணி எடுத்துட்டு வரேன்னு கல்யாணி சொல்ல சரிமாங்கிறாங்க 2 பேரும். வா கிரிஷ் உட்காரு அப்படின்னு அந்த லேடி அதாங்க கிரிஷோட பெரியம்மா கிரிஷ பக்கத்துல உட்கார வச்சுக்கிறாங்க. என்ன ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருந்தியா அப்படின்னு அவங்க கேட்டுட்டு இருக்க உள்ளர வந்த கல்யாணி, அம்மா அவங்க வந்திருக்காங்கங்கிறாங்க. யாரு அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, அதான் கிரிஷோட பெரியம்மாவும் பெரியப்பாவும் அப்படின்னு ரோஹிணி சொல்ல, ஓ வந்துட்டாங்களா, இரு அப்படின்னு லட்சுமி பரபரப்பா வெளியே போக கல்யாணி டக்குன்னு அவங்க அம்மா கைய புடிச்சுக்கிறாங்க. நம்ம இருக்கிற இடத்த நீ தான் அவங்க கிட்ட சொன்னியா அப்படின்னு கேட்க, ஆமா அப்படின்னு கிரிஷோட பாட்டி தைரியமா சொல்றாங்க. ஏமா இந்த மாதிரி வேலையெல்லாம் பாக்குற அப்படின்னு கல்யாணி கேட்க, ஓ நல்லதுக்காக தாண்டி அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, நீ பண்ற நல்லது எல்லாமே எனக்கு கெட்டதுல தான் போய் முடிஞ்சிருக்கு அப்படின்றாங்க கல்யாணி. இங்க பாரு, இப்ப நீ இருக்கிற நிலைமையில உனக்கு என்ன ஆதரவா யாராவது வேணும், வீட்டு செலவுக்கே நீ வலையில அடகு வைக்கிறேங்கிற, யாரோட உதவியும் இல்லாம நீயும் கிரிஷும் தனியா இருக்க கூடாது, அதனாலதான் அவங்கள வர வச்சிருக்கேன் அப்படின்னு அவங்க பிளான சொல்றாங்க அவங்க அம்மா. அது எப்படி, நான் சொல்லாததெல்லாம் நீ கரெக்டா செஞ்சிட்டு இருக்கிற, உன்னை அப்புறம் பேசிக்கிறேன்னு பல்லக்கடிக்கிறாங்க கல்யாணி. நீ என்ன சொல்றது நான் என்ன கேக்குறதுங்கிற மாதிரி, வா முதல்ல அப்படின்னு கல்யாணியை கூட்டிக்கிட்டு அவங்க அம்மா வெளியே வர்றாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.